வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து கருணக்கிழங்கு மசியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்ன வேணும்னு சொல்றேன் பாருங்க. கருணக்கிழங்கு இதுதாங்க கருணக்கிழங்கு. இது வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துட்டு இருக்கேன். நல்லா மண் போக நல்லா அலம்பிடுங்க. இதை அலம்பிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா நம்ம வந்து வதக்கும் போதே மசிஞ்சிடும். நல்ல மாவா அது மாதிரி வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நாம இப்போ அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கடுகு, ஜீரகம், ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். அப்புறம் சாம்பார் பொடி 2 ஸ்பூன், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கருணக்கிழங்கு, அதையும் சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் சேர்ந்தாப்பில் நல்லா கடறி விட்டுட்டு அப்புறம் எல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு இல்லையா. இங்கே நான் வந்து புளி தண்ணி கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துட்டு நல்லா நீக்காக கரைச்சிட்டு இருக்கேன். இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுது இல்லையா. புளி தண்ணியை விட்டுட்டு ஒரு கொதி விட்டுருவோம். இப்போ வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி கரைச்சிக்கோங்க. நீர்க்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து 1/4 கிலோ கருணக்கிழங்கு மசியலுக்கு கரெக்டாக இருக்கும். நீர்க்க கரைச்சிட்டு அதை விடுங்க. இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும். நீங்கள் புளி வந்து ரொம்ப விட்டுட்டிங்கன்னா அது வந்து புளிக்குழம்பு மாதிரி ஆகிடும். இது புளி எதுக்குன்னா அந்த கருணக்கிழங்கு வந்து அரிப்பு இருக்கும் இல்லையா, அது வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து புளி சேர்க்குறோம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணலாம். பாருங்க நல்லா கொதிச்சு சேர்ந்தாப்புல வந்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சாதத்தில் நல்லெண்ணெய்லையோ நெய்யோ விட்டு பசங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா தோசை சப்பாத்தியை கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.